இந்த வீடியோவில் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் டிவைன்கிட்ட கேட்குற அந்த ஒரு விஷயம் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ என்னோடய ப்ரேயர்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை அப்படியே விட்டுடலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இப்போ நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் பர்சனுக்கு இருக்க இடத்த விட்டு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இப்போ மனசு இல்லை. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு இப்போ சுத்தமாக உடம்புல தெம்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு சண்டை போட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு இப்போ எனக்கு உடம்புல தெம்பு இல்லை. இந்த இடத்துல அவங்களுக்கு பிளாக்கேஜஸாக நிற்கிறது ஒரு ஃபீமேல் தான். அவங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்க வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஸோ அவங்களாலேயே இருக்க இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகணுன்னு நினச்சாலும் அவங்களால போக முடியலை அப்படின்றத உண்மை. இந்த கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், குயின் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸில் இருக்குது. இவங்களுக்கு இப்போ எந்த ஒரு விஷயமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இவங்களுக்கு இந்த நீங்கள் இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு பீஸ் அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இல்லாத டைம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த இழந்த மாதிரி இருக்குது. பெரிய ஒரு என்னோடய உலகத்தையே நான் இழந்துட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எதையோ பெருசாக அவங்க இழந்துட்டு இருப்பாங்க. அது இவங்களை அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கும். அது நீங்களாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஒன்றாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் இவங்க நிம்மதியை தொலைச்சிட்டாங்க உங்கள் பர்சன். எல்லாமே ரிவர்ஸ்லேயே இருக்கு. இவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா இந்த குயினோட இவங்க ஃபைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சேர முடியும். ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை, நான் வீக்காக இருக்கேன் அப்படின்றது உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தீங்க, நீங்கள் பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பர்சன் எந்தளவுக்கு வீக்காக இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் வீக்காக இருக்கீங்க. இல்லை உங்கள் பர்சன் ஒரு பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி ரொம்ப வீக்காக இருக்காங்க, போராடுற அளவுக்கு தெம்பு இல்லாமல் இருக்காங்க.
இவங்களுக்கு புது வாய்ப்பு ஏதாவது கிடச்சிருக்கலாம், அதாவது உங்கள் பர்சனுக்கு புது வாய்ப்பு ஏதாவது கிடச்சிருக்கலாம். அதனால தான் இந்த இடத்துலேருந்து என்னால் மூவ் ஆன் ஆக முடியாமல் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. இங்கே தடை விதிக்கிறது ஒரு பெண்ணு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு நிம்மதி இல்லைனாலும் அந்த ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உங்கள் பர்சன் வந்து இருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு ஓரமாக அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கமும் இருக்குது. அவங்களுக்காக சின்னதாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு 10% அவங்க வந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் 2 பேருக்குமே நீங்கள் 2 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபீல் 2 பேருக்குமே இருக்குது. இந்த இடத்துல இந்த சன் கார்டு வந்து உங்கள் 2 பேரோட எனர்ஜியும் வந்து சொல்லுது. நான் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகியிருக்கேன், ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு டெத் ஆகணும் அப்படின்றது உங்கள் பர்சனுடைய எண்ணம். ஆனால் இவங்களுக்கு அந்த அந்த எப்படி சொல்ல, அந்த தொந்தரவு வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அதுலேருந்து அவங்களால மீண்டு வெளியே வர முடியல. திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளே தான் அவங்க சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஹர்ட் ஆகுது, மனசை கஷ்டப்படுத்துது, இதை நான் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் முடியலையே அப்படின்றது உங்கள் பர்சன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கும்போது ஒரு பர்சனுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைச்சதாகவும் இன்னொரு பர்சன் ரொம்ப வீக்காகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக இருந்தாலுமே அவங்கள நினச்சி ஒரு ஓரமாக லைட்டாக வந்து பயப்படுறீங்க, லைட்டாக வீக் ஆகுறீங்க. பட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்கள் பர்சனுக்கு இந்த எனர்ஜி வந்து இருக்கலாம். ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேணாம். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அதிக அளவில் வந்து ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த இடத்துல பயமும் வந்து தெரியுது. உங்கள் பர்சன் இந்த மாதிரி நடந்துடுமோ அந்த மாதிரி நடந்துடுமோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க, ஒரு எலிஷனில் இருக்காங்க. நீங்களுமே கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் வந்து அப்படி தான் இருக்கீங்க. அண்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகுது அப்படின்றது டிவைன் சொல்கிறாங்க. டே டைம்லாம் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருப்பீங்க, ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. நைட் வந்ததும் உங்களுக்கு வந்து ஒரு பயம் அப்படின்றது வந்து தெரியுது. நெகட்டிவாக போயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு தேவையில்லாத வந்து கற்பனை பண்ணி அதனால் வந்து நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள் உங்கள் பர்சன் எப்போ வந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ எப்போ வந்தாலும் என்னோடய அன்பை வந்து உங்ககிட்ட நான் வெளிப்படுத்துவேன், நீ வந்தால் மட்டும் போதும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே இவங்களா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல. இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்கள ஒரு ட்ராப்புக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபீமேல் எனர்ஜி தான். இப்போ அவங்க
வந்து துரோகத்தை சந்திச்சிட்ருக்காங்க. யாருக்காக அவங்கள விட்டு போனாங்களோ அவங்களே வந்து இவங்களை அதிகமாக ஏமாத்துறது, இவங்களை அதிகமாக ஹர்ட் பண்ணுறது, வார்த்தையால் ஹர்ட் பண்ணுறது, அவங்கள நம்பி நீ போனல்ல அப்படி சொல்லி வேறு மாதிரி டபுள் சைடு பேசுகிறது, இந்த மாதிரி இவங்களுக்கு உண்மையாக இல்லாமல் உங்கள் பர்சனுக்கு உண்மையாக இல்லாமல் ஏமாற்றிட்டுருக்காங்க. அது உங்கள் பர்சனுக்கும் தெரிஞ்சது ரொம்ப மனசு வந்து வருந்துறாங்க. இப்போ அதிகமாக ஹர்ட் ஆகுறது உங்கள் பர்சன் தான். நீங்கள் வந்து இப்போ ஹீலிங் ப்ராசஸில் இருக்கீங்க. எனக்கான விஷயம் என்கிட்ட வந்து சேர்ந்துடும், நான் வந்து இப்போ ஹீல் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. உங்களுக்கு உங்களுடைய லவ் கையில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான அந்த வேலைகளை வந்து நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு அதை பெற்றுக்கொள்ளணும். இப்போ டைம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கீங்க. உங்கள் பர்சன்னா ஹர்ட் ஆகிட்டுருக்காங்க. அவங்க ஹீல் ஆனதுக்கப்புறமா ஸோ என்ன பண்ணால் வந்து இந்த பிரச்சனை வந்து சரியாகும், இந்த செப்பரேஷன் எப்படி சரி பண்ண முடியுன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் மட்டும்தான் இப்போ தெளிவாக இருக்கீங்க, உங்கள் பர்சன் தெளிவாக இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது நல்லது. என் பர்சன் இப்போ என்கிட்ட பேசுவாங்களா, என்கிட்ட வருவாங்களா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இப்போ அவங்களால வர முடியாது. அவங்களுமே நினச்சா கூட இப்போ வர முடியாத சூழ்நிலையில் தான் இருக்காங்க. இப்போ வந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுனா நல்லபடியாக பேசணும்ல. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டு அந்த மாதிரி ஹர்ட் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போதைக்கு அவங்க வராமல் இருக்கிறதே நல்லது. நீங்கள் பாசிட்டிவாக இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைனுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்றது தெரியுது. லைக் துர்க்கை அந்த மாதிரி ஒரு காடஸ், ஒரு ஃபீமேலுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அது ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், காடாகவும் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வழிபடுற அந்த கடவுளுடைய அந்த இது சப்போர்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அதை வந்து கையாளணும். நீங்கள் ஒரு பயத்தில் இருந்தீங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பயத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்கள் கைக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையாவே இருக்குது. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இப்போ கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. எதுக்காகனா பிரிஞ்சு போகணும் அப்படின்றதுக்காக கிடையாது. உங்களுக்கு இந்த லவ்வர்ஸ் கார்டில் மாதிரி, இந்த சன் கார்டில் மாதிரி உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் தான் ஹர்ட் ஆகும். கொஞ்சம் விலகி இருந்து சூழ்நிலைகள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஸோ இதான் உங்களுடைய எனர்ஜி, உங்கள் பர்சனுடைய எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட உங்களோட வேண்டுதலையும் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகுதுன்னு.
நீங்கள் சேம் எனர்ஜியில் இருக்கணும். இப்போ என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். உண்மையாகவே உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் வந்து இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கெரியரில் யூஸ் பண்ணுங்கள். நல்ல க்ரோத் இருக்கும். கரெக்டான டிவைன் டைமில் டிவைன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க.